இன்னைக்கு நம்ம ரிச்சான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கின ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷுன்னு கூட இதை சொல்லலாம். ஃபிஷ் லவர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். ஃபிஷ் சாப்பிடாதவங்க கூட இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. இந்த ரெசிபியை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மிதா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸ்மிதா. ஃபிஷ் கட்லெட் தான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே மிடில் ஈஸ்ட் அண்ட் அப்ராடில் இருக்கவங்க மோஸ்ட்லி டியூனா ஃபிஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபிஷ் கட்லெட் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து டின்டு ஃபார்ம் ஆஃப் டியூனா ஃபிஷ் கிடைக்கும். வாட்டர் சோப்டு டியூனாவும் இருக்குது, ஆயில் சோப்டு டியூனாவும் இருக்குது. நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த கட்லெட்டுக்கு வந்து போன்லெஸ் ஃபிஷ் தான் நமக்கு தேவை, தட் இஸ் போன் கம்மியாக இருக்க ஃபிஷ் தான் தேவை. ஸோ வாங்க இந்த ரிச்சான ஃபிஷ் கட்லெட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 100 கிராம்ஸ் பூண்டு, 100 கிராம்ஸ் இஞ்சி, ஒரு 10 to 12 க்ரீன் சில்லிஸ் எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒயிட் டியூனா ஃபிஷ் ஆயில் சோப் இந்த மாதிரி 4 டின் எடுத்திருக்கேன். ஈச் 160 கிராம்ஸ். ஸோ டோட்டலாக 640 கிராம்ஸ் ஃபிஷ் வரும். ஸோ இந்த அளவு ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் வந்து 2 பெரிய பொட்டேட்டோ எடுத்துட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி குக்கரில் பாயில் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வந்து நான் பெரிய ஆனியன் 2 எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயிலில் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா சாப் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ வந்து நீங்கள் ஃபைன் சாப் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக சாட் பண்ணணும். ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கணும். எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி போடுவாங்க, ஆனால் அதை விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்லெட். நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 3/4 வந்து தனியா பவுடர், அப்புறம் வந்து குமின் சீட்ஸ் பவுடர் வேணும்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா வந்து இந்த டியூனா ஃபிஷ்ஷை நல்லா ஆயில் வந்து ஃபில்டர் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த டியூனா ஃபிஷ்ஷையும் போட்டு நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ண வேண்டியது. இப்போ கொஞ்சம் சால்ட் வந்து போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுறேன், ஏன்னா ஆல்ரெடி இந்த டியூனா ஃபிஷ்ஷில் கொஞ்சம் சால்ட் இருக்கும் ஸ்லைட்டாக. ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணிட்டா வந்து நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடும். எப்பவுமே கட்லெட் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்வோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி அச்சு யூஸ் பண்ணி வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணலான்ட்டுன்னு இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மேஷ்டு பொட்டேட்டோவில் கொஞ்சம் சால்ட்டு செக் பண்ணி அதுவும் ஒரு அளவுக்கு மீடியம் சால்ட் இருக்க மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோவை நம்ம சாட் பண்ணி வச்ச இந்த ஃபிஷ் மிக்சரில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை தான் வந்து நம்ம ஷேப் பண்ணி கட்லெட் ஆக்க போகிறோம். ஸோ அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம இப்போ ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் எக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் வந்து பிரெட் க்ரம்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஷேப்பையும் வந்து இந்த எக்கில் டிப் பண்ணி அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி தான் வந்து எடுத்து வைக்க போகிறோம். நம்ம அச்சு யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு திக்காக இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்தாலே வந்து அழகாக டிஃப்ரெண்ட் ஷேப் கட்லெட்ஸ் கிடச்சிரும். வீட்டில் அப்படி அச்சு இல்லைன்னா இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு ஒரு கையில் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கட்லெட் ஷேப்புக்கு வந்து நம்மளே ரெடி பண்ணி கூட வைக்கலாம். நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ண கட்லெட்டை வந்து இந்த மாதிரி எக் ஒயிட்டில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கலாம். நீங்கள் யோக்கோட பீட் பண்ணி கூட எக் எடுத்துக்கலாம். கட்லெட் செய்கிறதுக்கு மோஸ்ட்லி வந்து டியூனா ஃபிஷ்ஷோ இல்லைனா வந்து மேக்ரல் ஃபிஷ்ஷோ வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. டியூனானா தமிழில் வந்து சூரை மீன் சொல்லுவாங்க. மேக்ரல் வந்து கானாங்கெழுத்தி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கானாங்கெழுத்தியும் சூரை மீனும் கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி தான். ஸோ நார்மலாகவே ஃபிஷ் ரொம்ப நல்லது. பட் இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபிஷ்ஷில் வந்து நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன், அப்புறம் விட்டமின் ஏ, அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸில் வந்து முள் ரொம்பவே கம்மியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். மெயினாக வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்காக இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து மெயினாக டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, கேலரிஸ் கம்மியாக இன்டேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கட்டாயமாக சாப்பிட்லாம். இதில் லோ கேலரி ஃபிஷ் தான் இது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு ஒரு சைடு ஃபுல்லாக வந்து ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா
திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் வந்து ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவருக்கு அப்புறம் கூட நீங்கள் எடுத்து பொரிக்கலாம். இங்கே இந்த கிளைமேட்க்கு வந்து இது ஒரு 3-4 டேஸ் கூட வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நக்கெட்ஸ் மாதிரி வேணும்போது பொரிச்சுப்பாங்க. பட் நம்ம இந்தியா மாதிரி ஹியூமிட் கிளைமேட்க்கெலாம் வந்து அது சரி வராது. ஸோ பெட்டர் ஃப்ரெஷ்ஷாக கன்சியூம் பண்ணுறது தான் நல்லது. இது வந்து மெயினாக ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லை பார்ட்டிஸ்க்கோ நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இங்கே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே டேஸ்டான டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் கட்லெட் ரெடி. எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களோ இல்லை குழந்தைங்களோ இதை ஃபிஷ்ஷு சாப்பிடணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம்.